டீகோடிங்க்கு மீனிங் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் மறக்கவே இல்லைங்க. நான் எப்போ கிளாஸ் எடுத்தாலும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு ஃபுல் கிரெடிட் அது ஃபாதருக்கு தான், ஐ மீன் அது ப்ரொஃபஸருக்கு தான் அப்படிங்கிறதையும் சேர்த்தே தான் சொல்லுவேன். பிஜி முடிச்சோடனே 23 வயசுலேயே காலேஜுக்கு லெக்சரர் ஆகிடுறீங்க. சும்மா சினிமாவில் அப்படி இருக்குது, ஐடி கம்பெனியில் இப்படி இருக்கணும்னு நொட்டுறவங்க கூவுறவங்கலாம் கொஞ்சம் காலேஜ் பக்கம்லாம் ஒரு ரவுண்ட் போய் பாருங்கள், அப்புறம் பேசுங்க. டீச்சர் வேலைக்கே புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஹீரோவுக்கு ஃபாதர் வச்ச பேர் என்ன தெரியுமா? 35 வயசுக்கு அப்புறமா நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோடு வாழ்கிறது அப்படிங்கிறத நான் யோசிச்சது எந்த வயசில் தெரியுமா? காலேஜ் படிக்கிறப்ப. அதுக்கு அந்த ஃபாதர் மட்டும், அந்த ப்ரொஃபஸர் மட்டும் எனக்கு என்கரேஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ்லேருந்து நேராக ஸ்டுடியோக்கு தாங்க போவேன். காலேஜில் படிக்கிறப்போ உங்கள் குழந்தைய வேலைக்கு போகிறேன், காசு சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் கணக்கு கேளுங்க, கணக்கு பாருங்கள், முடிஞ்சு அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிற இடத்துக்கு போய் பார்த்து எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வேறு சந்தேகப்படுறது இல்லைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எனக்கு அப்படி தான் பண்ணுறாரு. காலேஜில் வேலை பார்க்குற வயசு வந்தாலும் உங்கள் குழந்தை உங்களுக்கு குழந்தை தான் இல்லையா? ஸோ பெண் குழந்தைங்களா குறிப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு காசு கணக்குக்கும் கணக்கு கேளுங்க. நான் எக்ஸாம் டியூட்டிக்கு போனேன், எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு, என்ன சொன்னாலும் சரி, நீ எத்தனை பேப்பர் கரெக்ஷன் பண்ண, எங்கே எக்ஸாம் டியூட்டிக்கு போனால் எவ்வளோ காசு வந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான் செக் பண்ணாங்க. எங்கள் அப்பாங்கிற ஒரு பெஸ்ட் டீச்சர், என்னோடய ப்ரொஃபஸருங்கிற ஒரு பெஸ்ட் டீச்சர், இவங்க 2 பேர் தான் காரணம். நான் திமிராக சொல்லுவேங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, என்ன அவங்களோட டேலண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு டீச்சருக்கு தெரிஞ்சுருக்கணும். அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செலின் ராய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம டீச்சர்ஸ் டே பார்ட் 1 வீடியோ பார்த்தோம் இல்லையா? அதோட பார்ட் 2 வீடியோ தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பல நேரங்களில் நான் ஞாபகப்படுத்தி பார்த்து என்னை நிறைய நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு காரணமான 2 பேர் பற்றி நான் சொல்ல போகிறேன். அது தவிர இப்போ இருக்கிற கல்லூரிகளுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறதுக்கோ வேலைக்கோ அனுப்பணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஜாலியான விஷயமா பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சாடுற விஷயங்களை நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. நான் போன வீடியோவில் ஃபாதர் ராஜ்நாயகம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் பயங்கர ஹியூமர் சென்ஸ் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கூட நான் படித்தது லாயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ நாங்கள் படித்த பேட்சில் ஒரு ஹீரோ ஒருத்தரும் என்னோடய கிளாஸ்மேட்டாக இருந்தார். ஹீரோ மட்டும்தான் அவருங்க, மியூசிக் டைரக்டர்லாம் கிடையாது. ஸோ அவரோட ட்ரேட்மார்க் ஸ்மைல். எல்லாத்துக்கும் ஒரு சிரிவு சிரிச்சிருவார். அப்போ இருந்து அப்படி தான். அப்போ இன்னுமே பயங்கரமாக எதுக்கு எடுத்தாலும் அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பண்ணுவார்னா, டெய்லி காலேஜுக்கு லேட்டாக தாங்க வருவார். ஃபாதர் எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக ஒரு கேட் இருக்கும், காலேஜ் கேட் தனி. ஆனால் எங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் ஒரு தனி கேட் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கேட்டுக்கு நேராக தான் எங்களோட கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ வேக வேகமாக ஓடி வருவார். லேட்டாக இருக்கும்ல, ஃபாதர் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்னென்னா, அவர் வேறு வழியில கொஞ்சம் நேரம் நிற்கணும்ல வெளியில். அந்த மாதிரி கிளாஸ் ரூம்க்கு வெளில நின்றுட்டுருக்கிறப்ப இவர் வேணும்னே கொஞ்சம் கண்டுக்க மாட்டார் ஒரு 5 minutes. அதுக்கப்புறமா ஆரம்பிப்பார். நீ கேட்டுக்கு பக்கத்தில் வந்தோன்னே தானே நான் பார்க்குற மாதிரி, என் கண்ணில் பட்டோன்னே தானே ஓடி வர்ற மாதிரி நடித்த, அதுக்கு முன்னாடி மெதுவாக தானே நடந்து அப்படின்னு கேட்பார். உடனே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுவார். திரும்ப என்னென்னா, ஒரு நாள் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. இது மாதிரி வெளியில் நின்றுட்டுருக்கிறப்ப, ஆல்வேஸ் யூஆர் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. ஆக்சுவலாக எப்போல்லாம் நான் இந்த அவுட்ஸ்டாண்டிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்குறேனோ அப்போல்லாமே எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும். இன்ஃபேக்ட் எப்போல்லாம் டிவிலேயோ யூடியூப்லேயோ அவரோட பாட்டெல்லாம் பார்க்குறனோ, அவரோட மூவிஸ் ஏதாவது பார்க்குறோன்னே எனக்கு இந்த வேர்டு ஞாபகம் வரும். ஸோ திட்டுறதை கூட ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் அது ஒரு ஹியூமர் சென்ஸோடு அவர் சொல்லுவார். அதே மாதிரி எங்களுக்கு சப்ஜெக்டில் டீகோடிங் வருங்க. ஹியூமன் கம்யூனிகேஷனுங்கிற சப்ஜெக்ட் அவர் எடுத்தார். அந்த டீகோடிங்க்கு அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு டெமோ என் லைஃப்பில் இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. என்னன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால நான் இப்போ சொல்கிறேன்.
அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப டீகோடிங் பற்றி ஈஸியாக அவங்களுக்கு புரியும், மறக்கவே மாட்டாங்க வாழ்க்கையில். என்னாச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு அதாங்க டீகோடிங் கிளாஸு. ஸோ ஃபாதர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு டெமோ வச்சார். கையில் வந்து ஒரு ரோஸ் கொண்டு வந்திருந்தார். கொண்டு வந்துட்டு ஒரு பையன், நான் அப்போ பையன் ஸ்டூடெண்ட்டு கிளாஸ்மேட் அப்படிங்கிற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறேன், பட் இப்போ வந்து அவர் டைரக்டருங்க. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு பூ கொடுத்து நீ வந்து கிளாஸில் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். எங்கள் கிளாஸில் வந்து ரொம்ப கம்மி தான் பொண்ணுங்க, இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்தே கம்மி தான் அப்போ. ஸோ இவங்க வந்து கொடுக்குறப்ப நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. சில பேர் வந்து நோ அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் வந்து எல்லாமே வந்து ஹெசிடேட் பண்ணாங்க, வாங்கலை. அதுக்கப்புறமா வந்து கடைசியாக என்கிட்ட கொடுத்தப்ப நான் வந்து வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எல்லோரும் ஆணும் பார்த்தாங்க. ஃபாதர் வந்து என்ன பண்ணாருன்னா எல்லோரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. ஸோ எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா மற்ற ஒவ்வொரு பொண்ணுங்கக்கிட்டையுமே வந்து கேட்டார், நீங்கள் எதுக்கு அவன் கொடுத்த அந்த ஃப்ளவர் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து எல்லோரும் சொன்னாங்க, அது எப்படி ஃபாதர் வாங்க முடியும், அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான்ல, நாங்கள் வந்து எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொப்போஸ் எங்கே உங்களை பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணலையே, பூ தானே கொடுத்தாங்க, அதை ஏன் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ண தான் நினச்சிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நம்ம மனசில் பல சினிமா பார்த்தோ இல்லை வந்து புக்ஸ் படித்தோ என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து பூ கொடுத்தாங்கன்னா அது வந்து உடனே லவ் ப்ரப்போசலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரோஸை பார்த்தோன்னே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அதை லவ்வோடு நீங்கள் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதுக்கு பேர் தான் டீகோடிங். நீங்கள் வந்து அந்த பூக்குன்னு தனியாக ஒரு அர்த்தம் எதுவுமே கிடையாது. அவன் கொடுக்குறான், ஜஸ்ட்டு பூ கொடுக்குறான், அவ்வளோதான். அதை வந்து நீங்கள் லவ் ப்ரப்போசலோட கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் டீகோடிங் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா வந்து அதான் அவன் கொடுத்தான், பூ கொடுத்தான், இவன் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொன்னான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்குது, இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு விஷயம் நடக்கிறது தானே, பூ கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தானே. இது வந்து நீங்கள் வேறு ஒரு விஷயத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டீகோடிங்னு பேர் அப்படின்னு. ஆக்சுவலாக டீகோடிங் கிளாஸ் எடுக்கிறப்ப இத்தனை வருஷமாக நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே இதை சொல்லுவேங்க. பசங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக புரியும். யாருமே வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து மறந்ததே கிடையாது. ஸோ இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இதை நான் ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னேன். யூஸ்வலாகவே வந்து அவரோட கிளாஸஸில் வந்து உட்காந்து மணிக்கணக்காக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணலாம் மாட்டார். ஆனால் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக மோஸ்ட்லி டெமோ இருக்கும். அவரோட கிளாஸ் வந்து இன்ட்ராக்ஷனாக தான் இருக்கும், மோனலாக இருக்காது. ஸோ இப்போ வந்து எந்த டீச்சர்ஸுமே வந்து குறிப்பாக விஷுவல் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட்லலாம் வந்து இந்த மாதிரி டீச் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறமா வந்து நான் பார்த்ததே இல்லை. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் காலேஜில் சேர்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ஜெக்டில் எடுக்கிற டீச்சர்ஸ் யாருன்னு பாருங்கள். ஹெச்ஓடியை மட்டும் பார்த்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு அப்படி வந்துடாதீங்க. நான் ஹெச்ஓடியாக இருக்கிறப்ப வந்து வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு, அது கூட்டிகிட்டு வரவங்களே என்ன சொல்லுவாங்க, நம்ம காலேஜுக்குள்ளே மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எங்கன்னா போயிட்டு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்துட்டு அடையாளம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா, அவங்க தான் ஹெச்ஓடின்னு. ஸோ ஹெச்ஓடியை மட்டும் பார்ப்பாங்க, அவ்வளோதான், எதுனா கேட்பாங்க, போயிடுவாங்க. மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிற டீச்சர்ஸை நம்மளாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாதான் ஆச்சு. இல்லைனா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்க்கு கோர்ஸ்க்கு உங்களோட குழந்தைய ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹெச்ஓடி மட்டும் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அவங்களோட ஆட்டிடியூட் வந்து செக் பண்ணுங்கள். அவங்க வந்து உண்மையாகவே வந்து உங்கள் குழந்தைய புரிஞ்சுட்டு நடத்துவாங்களா, உங்கள் குழந்தைக்கு வந்து கரெக்டான விதத்தில் கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து யோசிங்க. மார்க் எடுக்க வைக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, அது வாழ்க்கையும் கிடையாது, அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஸோ கரெக்டாக உங்கள் குழந்தைக்கு வந்து அவங்களோட லைஃபுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வந்து சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து டெசிஷன் நீங்கள் எடுங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்க, சுத்தமாக இல்லாமல் கிளாஸை வந்து எடுக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறப்போ, அவங்க காலேஜில் படித்ததுக்கும் அங்கே வேலை பார்க்குற அட்மாஸ்பியருக்கும் சம்மந்தமே இருக்காது, திணறி போவாங்க. ஸோ நீங்கள் காசு கட்டுறீங்க, உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் காலேஜில் சேர்க்குறது அப்படின்றது. ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி
ஹெச்ஓடிக்கோ இல்லை டீச்சர்ஸ்க்கோ பேங்க்கில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒரு வருஷம் கூட அவங்க வந்து வேலையே பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் வந்து சேர்க்காதீங்க. வேறு எத்தனையோ நல்ல காலேஜஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் முயற்சி எடுங்க. எவ்வளவோ விஷயத்துக்கு எஃபோர்ட் போடுறீங்கல்ல, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எஃபோர்ட் போட்டு அந்த மாதிரியான ஒரு சரியான இன்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. இன்னொரு விஷயம், பேருக்கு பசங்களை சும்மா 2 மாதம் 1 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அனுப்புறதுனாலலாம் வந்து அவங்களோட வாழ்க்கை அப்படி தலைகீழாலாம் மாறிடாதுங்க. அவங்க அந்த 2 மாதம் 1 மாதத்தில் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோவுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு அனுப்புனாங்க அப்படின்னா அங்கே எடுத்தோன்னையே வந்து அவங்கள உட்கார வச்சுட்டு, இந்தாப்பா இந்த வேலையெல்லாம் நீ கற்றுத்தர, நீ கற்றுக்கோ, இதெல்லாம் பண்ணு அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த 2 மந்த்ஸ்ங்கிறது ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துட்டு வர்றது தான். ஒரு வேளை உங்களோட குழந்தைக்கு உண்மையிலேயே ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போவே வந்து ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரியல் ப்ராஜெக்ட்ஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய டீச்சராக இருக்கணும். ரூல்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா காலேஜஸ்லேயுமே ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை மீறி ஸ்பெஷலாக டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறதும் வந்து ஒரு நல்ல ஹெச்ஓடிக்கு நல்ல டீச்சருக்கு அழகான ஒரு விஷயம். அது மஸ்ட்டு. அது வந்து என் ஃபாதர் ராஜநாயகம் வந்து எனக்கு பண்ணாருங்க. அதுக்கான கிராட்டிடியூட் வந்து இன்றைக்கும் எனக்கு இருக்குது. நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பவே வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு பெரிய சேனலில். ஸோ நான் வந்து பாதி நாள் நான் காலேஜ் முடித்தோடனே நேராக வந்து அந்த ஸ்டூடியோவுக்கு தான் நான் போவேன். அப்போல்லாம் எப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் அந்த நியூஸ் ஆங்கருக்கெலாம் என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அது வந்து அப்போவே கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஸ்டூடெண்ட் தானே, நீ ஃப்ரீலான்சர் தானே, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஆர்கனைசேஷன். அந்த மாதிரிலாம் வந்து இப்போ மனுஷங்களை பார்க்கவே முடியல, அதுதான் வந்து உண்மை. ஸோ ஃபாதர் வந்து எனக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் முடிஞ்சது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமும் அதில் எதுனா வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லுவார், எனக்கு அதுக்கான ஃபீட்பேக் தருவார். அந்த மாதிரி அவ்வளோ மோல்ட் பண்ணாருங்க, அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எனக்கு. ஸோ நான் வந்து அது மறக்கவே மாட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்போ பார்த்துட்ருக்கிற டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் வந்து உங்களோட கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள். சும்மா நொட்டை பேசிக்கிட்டு இது வந்து இந்த டீன்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், பிரின்ஸிபல்கிட்ட கேட்கணும், அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எப்படி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னால் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அதுக்கேற்ற விதத்தில் தான் நீங்கள் நடத்தணும். அவங்க வந்து கிளாஸில் கற்றுக்கிறத விட வந்து சில விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் கற்றுக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா அதை என்கரேஜ் பண்ணுறது உங்களுடைய கடமை. இதெல்லாமே வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுடைய குழந்தைய வந்து சேர்க்குற காலேஜில் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து சேருங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுடைய குழந்தைங்க வந்து அந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்பே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்கங்கிறத நீங்கள் நேரில் போய் பாருங்கள், கண்காணிங்க. அவங்களுக்கு வர்ற ஒவ்வொரு காசுக்கும் வந்து கணக்கு கேளுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் சந்தேகப்படுறது கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கேள்வி கண்டிப்பாக கேட்டாங்க. நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கே வந்து அந்த வவுச்சர்லாம் கூட செக் பண்ணார் எங்கள் அப்பா. இது வந்து சந்தேகப்பட்டுலாம் கிடையாது. குறிப்பாக பெண் குழந்தைங்களாக இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து அம்மா அப்பா கண்டிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களோட பெண் குழந்தைங்கள் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து காலேஜ் தானே, கல்வி நிறுவனங்கள் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் தானே அப்படின்லாம் வந்து தெனாவட்டாக இருக்காதீங்க. சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கணக்கு கேளுங்க. எனக்கு வந்து எக்ஸாம் டியூட்டிலேருந்து இந்த காசு வந்தது, இல்லை வந்து இன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேருந்து இந்த காசு வந்ததுன்னா அப்படிலாம் வந்து எல்லா காலேஜ்லையும் அள்ளியெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளோ வந்தது, எத்தனை பேப்பர் கரெக்ஷன் பண்ண, எங்கே வந்து உனக்கு சென்டர் இருந்தது, கரெக்ஷன் சென்டர், இதெல்லாமே வந்து கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாலும் அவங்க உங்களோட குழந்தை தான் இல்லையா? ஸோ இதிலெல்லாம் வந்து கவனமாக இருங்க, கேள்வி கேளுங்க, செக் பண்ணுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ஹாஸ்டலில் வந்து தங்கி உங்கள் குழந்தை ஒரு காலேஜில் படிக்குதுன்னா கண்காணிப்பு பல மடங்கு அவசியங்க. பல மடங்கு அவசியம். அங்கே இருக்கிற வார்டன் யார், அங்கே இருக்கிற யார் எந்த டைமுக்கு வந்து அவங்கள வந்து ஹாஸ்டலுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் போகிறப்ப சாப்பாடு எப்படி இருக்குங்கிறது முதற்கொண்டு, அவங்களோட ரூம் எப்படி இருக்குது, ரூமில் யார் யார் இருக்கா, பாய்ஸாக இருந்தாங்கன்னா அந்த ரூமில் யூஸ் பண்ணுற பசங்க வந்து நல்ல ஹேபிட்ஸோடு தான் இருக்கிறாங்களா, வேறு ஏதாவது வந்து இந்த தண்ணி அடிக்கிறது, ட்ரக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். பசங்க வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜில். அது வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து புரிய வைக்கிறீங்கிறது முக்கியம். அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு லைஃப்பில் நல்ல விஷயங்களை கற்றுத்தரீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த காலேஜ்லேயும் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுத்தரதே கிடையாது. மாரல் கிளாஸ் வந்து எந்த காலேஜ்லேயுமே நான் இப்போ பார்க்கல. ஸோ ஸ்கூலில் வந்து அந்த மாரல்லாம் கற்றுக்கிட்டதோட சரி, அது கூட எத்தனை ஸ்கூல்ஸில் இப்போ ஒழுங்காக சொல்லித்தராங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேரண்ட்ஸ் வந்து
உன்னுடைய ஹெல்த்துக்கு இது வந்து நல்லது கிடையாது, உன்னுடைய லைஃப்க்கு நல்லது கிடையாதுன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத கரெக்டாக உங்களோட பசங்களுக்கு புரிய வைங்க. ஸோ இது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெளியூர்லேயே படித்தா கூட நீங்கள் வந்து ஒரு வீடு எடுத்துகிட்டு போய் தங்கி அவங்கள வீட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ காலேஜ் படிக்கிற வயசு வந்துருச்சு, அவன் பெரியவன் ஆகிட்டான் அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்க வந்து வேலை பார்த்து மனசெல்லாம் வந்து ரொம்ப தெளிவடைகிறதுக்கெல்லாம் வந்து பல வருஷங்கள் ஆகும். ஸோ அது வரைக்குமே வந்து பெண் குழந்தைனாலும் சரி, ஆண் குழந்தைனாலும் சரி, பேரண்ட்ஸோட ஃபுல் மாரல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட், உங்களோட கண்காணிப்பு, உங்களுடைய அட்வைஸ் கிடையாது, உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் உங்கள் குழந்தை வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து உங்களுக்கு தெரியணும். எந்த விஷயத்தையுமே வந்து நீ என்கிட்ட இருந்து மறைக்காத அப்படிங்கிறத வந்து குழந்தைக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்கிறீங்கனாலே உங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி முதல் நீங்கள் நடந்துக்கணும். இதெல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக காலேஜ் படிக்கிற வயசில் குழந்தைங்களை வச்சுட்ருக்கிற பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய குழந்தைக்கு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களுடைய பர்சனாலிட்டியவே வந்து உருவாக்குற ஒரு முக்கியமான பொறுப்பு டீச்சர்ஸ்க்கு இருக்குது. அது அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து எந்த மாதிரியான காலேஜ் அது எப்படிங்கிறத பாருங்கள். அவங்க வந்து அவங்களுடைய பின்புலம்லாம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். கல்வித்துறையில் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைங்களை வந்து மரியாதையாக நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். சுயமரியாதையோடு உங்கள் குழந்தைய நடத்துகிறாங்களாங்கிறது முக்கியம். இந்த நீவா போன்னு வந்து குழந்தைங்களை வந்து பேசுகிறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் தயவு செஞ்சு வந்து சேர்க்காதீங்க. நிறைய காலேஜில் வந்து என்னென்ன கூத்து நடக்குது, பையனும் பொண்ணும் பேசிக்கக்கூடாதுன்னு ஒரு காலேஜில் வேலை பார்க்குற டீச்சர்ஸில் ப்ரொஃபஸர்ஸில் வந்து லேடி டீச்சரும் ஆண்களும் வந்து பேசிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு லூஸ்தனமாக இல்லை. ஏற்கனவே வந்து ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகிறது பேசுகிறதுன்னு கூட தெரியாமல் ஒரு பையன் வளர்ந்து தான் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமும் ஒன்றும் தெரியாமல் வளர்ந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதில் வந்து காலேஜ் படிக்கிறப்ப ஜஸ்ட்டு பேசுகிறதுல என்ன இருக்குது, பேசுகிற ஒரு விஷயத்துக்கு கூட தண்டனை கொடுக்குற ஒரு காலேஜ். அதை வந்து வேவு பார்க்குறதுக்கு வந்து ஹெச்ஓடி வேலை பார்க்குறாங்களா இல்லை வேறு என்ன வேலை பார்க்குறாங்க, ஹெச்ஓடியோ இல்லை லெக்சரர்ஸோ, எந்த பையன் அப்படியே வேகமாக வந்து கூப்பிடுவாங்க. நம்ம முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா உன் கிளாஸில் எதுவும் வா, நானும் சேர்ந்து வர்றேன், எட்டி பார்க்கலாம், அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்டே இது உட்காந்துருந்தான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இது வந்து பார்க்குற நமக்கே வந்து கேவலமாக கூச்சமாக அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், இங்கே தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை சேர்ப்போன்ட்டு வேறு சில பேரண்ட்ஸு. இதெல்லாம் வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்றதே வர தெரியல. ஸோ இந்த மாதிரியான கன்சர்வேட்டிவான திங்கிங்கில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து உங்களோட பசங்களை வந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. அவங்களுக்கு வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நார்மலாக பேசுகிறதுங்கிற விஷயமே வந்து மறந்து போயிடும். அண்டு அது மாதிரி நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு இன்னொன்று விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பசங்களை வந்து பேசாமல் இருக்க வைங்க. அது மாதிரி கீழே வந்து லஞ்ச் அப்போல்லாம் இறங்கி போகிறப்ப பேசக்கூடாது, பேசுகிறதுக்கு தானங்க வாய் இருக்குது, வாய் எதுக்கு இருக்குது, பேசுகிறதுக்கு தானே இருக்குது, பேசாதங்கிறத அடக்கி வச்சு தான் நிறைய குழந்தைங்களுக்கு எப்படி பேசுகிறதுங்கிறதே வந்து தெரியலை. எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, அப்போ சத்தமாக பேசாத அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நார்மலாக லஞ்ச் டைமில் ஒரு பையன் எப்படி பேசாமல் இருப்பான், பசங்க பேசினா சத்தம் கேட்க தான் செய்யும். இது வந்து சொல்கிறவங்க தான் வந்து பைத்தியக்காரத்தனமாக இல்லை, இது வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸு, மானிட்டர் பண்ணுறதுக்கு லெக்சரர்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான கற்காலத்துக்கு நம்மளை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை நடத்துறது அப்படிங்கிறத தயவு செஞ்சு யூடியூப்பை எதனா பார்த்து கற்றுக்கங்க. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. பேசாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறது டீச்சரோட வேலையும் கிடையாது. ஒரு குழந்தைய வந்து நீ பேசாமலே இரு அப்படிங்கிறது சொல்கிறதும் வேலை கிடையாது. கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்க கிளாஸை கவனிக்கணும், பேசக்கூடாதுங்கிறது தான் விஷயமே தவிர அவன் பிரேக் ஹவர்லையோ லஞ்ச் ஹவர்லையோ படியில் இறங்கி போகிறப்போவோ இல்லை காலேஜ் கிரவுண்டில் நடக்கக்கூடாது. கிரவுண்ட் எதுக்கு வச்சுருக்கிறீங்க, கிரவுண்டில் நடக்கக்கூடாது, கேன்டீனில் சாப்பிடக்கூடாது. ஐயோ அம்மா கடவுளே, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நான் எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணி நான் வந்து சொல்லலை. அது மாதிரி ஆம்பளையும் பொம்பளையும் பேசிக்கக்கூடாது காலேஜில் டீச்சர்ஸு. இதெல்லாமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற காலேஜில் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. உங்கள் பசங்களை வந்து நீங்களே மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற ஒரு விஷயந்தான் இது எல்லாமே. நான் வந்து ஒரு பெண்கள் கல்லூரியில் வேலை பார்த்தேங்க. அந்த காலேஜில் எப்படி தெரியுமா, அங்கே இருக்கிற டீன் லேடிக்கு வந்து எந்த பொண்ணு அழகாக இருந்தாலுமே பிடிக்காது. எந்த பொண்ணாவது நல்லா கொஞ்சம் க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குன்னா இதுக்கு என்ன தான் எரியுமோ தெரியல. அதுவும் குறிப்பாக இந்த விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா என்ன தான் தோணுமோ தெரியல. அவங்க வீட்டில் எதனா வத்தி வைக்கிறது, பாய் ஃப்ரெண்ட் வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ரோட்டில் வந்து கூப்பிட்றான்ட்டு
கிட்ட சொல்கிறது, பாய் ஃப்ரெண்ட் ரோட்டில் வந்து கூப்பிட்டா இவங்களுக்கு என்ன காலேஜுக்குள்ளேயே வந்து கூப்பிட்டான், நார்மலாக அந்த பொண்ணுங்க யாராவது பேசுனா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள காலேஜ் விட்டே நிறுத்தியிருக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய, நான் வர ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் நான் சொல்கிறேன், இந்த டீச்சிங்கில் இருக்கிற சில மனநோயாளிகள் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பே, பல பேரோட படிப்பு வந்து நின்று போகிறதுக்கு வந்து அவங்க காரணமாக இருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவரோட ஒரு பையன் விஸ்காம் படிச்சுட்டு இருந்தான், அவனை வந்து படாத பாடுபடுத்தி டிஸ்கண்டினியூ பண்ண வச்சாங்க. அதே மாதிரி நிறைய பெண் குழந்தைங்களை வந்து அவங்க வீட்டில் இல்லாதெல்லாம் சொல்லி அவங்கள ஸ்டடீஸை நிறுத்த வச்சு இந்த மாதிரியான கேவலம்லாம் கூட நடந்துகிட்ருக்குங்க. ஆனால் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ராஜநாயகம், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எங்களோட பிரின்சிபல் வந்து அப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்கள்லாம் வந்து துப்பட்டா போடாமல் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வர்றாங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக துப்பட்டாலாம் போடணும், இதை வந்து நீங்கள் ரூலாக நீங்கள் சொல்லணும், நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும்னு சொன்னப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் பண்ண மாட்டேன், இன்சிஸ்ட் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது, அது வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்றது அந்த பெண் குழந்தைங்களோட உரிமை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க உரிமை, அது அவங்க சொல்லட்டும், அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னாரு. எந்த அளவுக்கு இந்த ப்ரெஷர் போச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த ரூலை வந்து கொண்டு வரலை, உங்களோட காலேஜில் இருக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெண்கள், ஏன்னா அது வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆண்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு காலேஜ், அண்ட் பிஜிக்கு மட்டும்தான் வந்து பெண்கள் இருப்பாங்க. ஸோ மற்ற பசங்கள்லாம் ஆம்பளை பசங்கள்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த ஆம்பளை பசங்களுக்கு கற்றுத்தாங்க, பெண்களை எப்படி பார்க்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி அதை ஒரு ரூலாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. இதுக்கு பெரிய பிரச்சனைலாம் நடந்து அப்போ வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பொண்ணுங்களே சேர்க்கக்கூடாது அப்படின்னப்ப அது ஏன் பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் எங்களோட பேட்சுக்கு அடுத்த வருஷம் 1 வருஷமோ 2 வருஷமோ பெண்களே வந்து சேர்க்கலாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து பெண்களாக திரும்ப சேர்த்தாங்க. ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய பாயிண்ட்லேருந்து இறங்கியே வரலங்க, விட்டே கொடுத்ததில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு வந்து சீனியர்ஸ் பெண்கள்லாம் கண்டிப்பாக சேலை தான் கட்டிட்டு வரணும் அங்கே ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் வேறு ஏதோ ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். நம்ம தான் வந்து ஒருத்தர் இதை இது அப்படின்னா செய்ய மாட்டோம், இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் தான் கண்டிப்பாக செய்வோமே. அதனால எனக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணது பிடிக்கல, நான் வந்து போடலாம். ஆனால் மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து சாரீ கட்டிட்டு வந்தப்போ ஃபாதர் என்ன சொன்னார் தெரியுமா, இதே மாதிரி தான் எல்லாரையும் வந்து கேள்வி கேட்டார், உனக்கு வந்து ஆர் யூ கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாரியில் நீ கன்வீனியண்ட்டாக இருக்கியா அப்படின்னு. இல்லை ஃபாதர், நான் வந்து ட்ரெயினில் இத்தனை ஸ்டேஷன் கஷ்டப்பட்டு நான் ஏறி இதை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே அவ்வளோ இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது, அப்புறம் எதுக்காக கட்டினேன் அப்படின்னா, அதான் சீனியர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே, சேலை கட்டிட்டு தான் வரணும், ஃப்ரெஷர்ஸ் டேக்கு பாய்ஸ் எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் ஆடு மாதிரி மாடு மாதிரி தலையாட்டாத, நீ வந்து உனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ்ஸை உன்னோட சீனியர் சொன்னாலும் சரி, உன்னுடைய வேலை பார்க்குறதுல சொன்ன யார் சொன்னாலும் சரி, முடியாது அப்படிங்கிறத வந்து நீ சொல்லு அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி அழுத்தி சொன்னார். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து என்ன நினச்சாங்கன்னா, ஃபாதர் வந்து அப்படியே சீனியர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார், நீங்கள் ஒபே பண்ணணும்னு சொல்லுவார், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தோம். ஏன்னா அந்த மைண்ட் செட் வந்ததுன்னா அவர் ரொம்ப நல்லா பேசுவார், சீனியர்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனால அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அவ்வளோ ஆழமாக அந்த கருத்தை வந்து அவர் அன்றைக்கி சொன்னார் எல்லாருக்குமே. எந்த காலத்துலேயும் இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, மேக்கப் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ், அதை வந்து அடுத்தவங்க திணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அனுமதிக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் அடிமை கிடையாது அப்படின்னு. இது வந்து இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கெலாம் வந்து நிஜமாக நான் சொல்கிறேன், கேட்குறேன், பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபாதர் இப்படி சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரொஃபஸர் இப்படி இருந்திருக்கிறாரு, நம்ம வந்து இப்படி இருக்கிறோமே, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடு மாடு மாதிரி நம்ம வந்து இருக்கிறோமே அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு மனசு கஷ்டமாகவே இல்லையா? எனக்கெல்லாம் வந்து பல சமயங்களில் நான் வந்து ஆனால் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கிறேன், அதனாலேயே வந்து நிறைய பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஒரு காலேஜில் வந்து ஒரு பிரின்சிபல் அதை ஜாயின் பண்ண வந்த ஒரு பொண்ணு பாய் கட் பண்ணிவிட்டு குர்த்தாவோ டிஷர்ட்டோ இதை போட்டு வந்தப்போ நோ 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 யூ ஷுட் வேர் துப்பட்டானோ அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொன்னாங்க. அந்த பொண்ணு நோ 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 இப்படிலாம் ஆர்டர் போட்டிங்கன்னா எங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம், இந்த காலேஜே வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கல்லால் காசை வாங்கி போட்டுட்டு திரும்ப பிரின்சிபல் நோ 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 இஷ்டத்துக்கே வந்து நீ வந்து ஒரு தலையேவான்னு சொன்னாங்க. இதுதான். ஸோ அந்த நோ 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 நம்ம சொல்கிறதுக்கு வந்து நமக்கான தைரியம் காலேஜ் படிக்கிறப்பவே வந்து வரணும். நிறைய காலேஜஸில் டீச்சர்ஸ் கூட கேள்வியே கேட்குறது கிடையாது, சாரீ கட்டிட்டு ஏன் கண்டிப்பாக சாரீ கட்டணும்னு ஏன் சொல்கிறீங்க, சுடிதார் போட்டு துப்பட்டா போட்டால் ஆகாதா அப்படின்னு சொல்லி வந்து யாருமே வந்து கேட்குறது கிடையாது. நீ சாரீ
கட்டிட்டு போர்டில் எழுதுகிறப்ப தான் வந்து இடுப்பு தெரியுது, அது சுடிதார் போட்டால் அந்த பிரச்சனை இல்லையே. ஸோ உங்கள் லாஜிக் படி பார்த்தா கூட இந்த புடவைங்கிறது வந்து டீச் பண்ணுறவங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ட்ரெஸ் இல்லையேன்னு சொல்லி கேட்குறதுக்கான தைரியம் யாருக்கும் கிடைக்காது. இல்லை, வேகாத வெயிலில் அந்த saree மேலே ஒரு கோட்டையும் போட்டுட்டு அப்படியே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறத தலையாட்டிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. இதில் எவ்வளோ இது எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க பல டீச்சர்ஸ் அப்படின்னா, ஏதாவது வந்து பசங்க ஸ்கூலுக்கு வராமல் டீச்சர்ஸ் மட்டும் காலேஜுக்கு வராமல் டீச்சர்ஸ் மட்டும் வர்ற சமயத்தில் இன்றைக்கி சுடிதார் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யார்கிட்டையாவது, அதாவது அந்த டீனுக்கு யார் ரொம்ப பெட்டோ அவங்கள விட்டு கேட்க சொல்லுவாங்க. உடனே அவங்க கேட்பாங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டமே அதை நடந்ததுக்கப்புறம் நாளைக்கு சுடிதார் போட்டுட்டு வரலாம்பா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தோடனே அங்கே வந்து விழும் பாருங்க, ஹாட்டாக. இன்னமும் பெரிய ஒரு அந்த சுதந்திரத்தையே வந்து நம்ம இழந்துட்டு ஒரு சுதந்திர போராட்டத்தில் போராடி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா எப்படி ஒரு மனநிலை இருக்குமோ இது என்ன கூத்து. நாங்கள் வந்து எங்களுக்கு சுடிதார் தான் கன்வீனியன்ட்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ என்ன தான் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல கூட உங்களுக்கு உரிமை இல்லை. உனக்கு saree பிடிச்சி போடுறது கட்டிக்கிறது அப்படின்னா அது வேறு விஷயம். உங்களை வந்து கட்டாயப்படுத்தல, உங்களுக்கே அது பிடிக்குதுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சொல்கிற லாஜிக்கும் ஒழுங்காக இல்லாமல் ஒரு ரூலையும் போட்டு அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம அதுலேருந்து நீங்கள் விடுதலை பெற்றோன்னே ஐயோ நான் விடுதலை பெற்றுட்டேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் குதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ நாள் நீங்கள் அடக்கப்பட்டு தானே இருக்கிறீங்க. அடக்கப்பட்டு ஒரு அடக்குமுறையோடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு டீச்சர் எப்படிங்க அடக்குமுறை இல்லாத, அடிமைத்தனம் இல்லாத மாணவர்களை உருவாக்க முடியும்? ஒருவேளை மேபி இப்படிலாம் கேள்வி கேட்டால் உன்ன மாதிரி நாங்கள் யூடியூப் சேனல் தான்மா நடத்த முடியும், காலேஜில் நான் வேலை பார்த்து தான் என் வீட்டுக்கு நான் சாப்பாடு போடணும், லோனை கட்டணும், நீயா கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயம்தாங்க. எனக்கு வந்து நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் சில இந்த மாதிரியான அடக்குமுறைகளோ இல்லை வந்து சில காலேஜஸ்லாம் வந்து மற்றவங்களுக்காக நான் சண்டை போட்டு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலேஜ்லலாம் பாவம் ஒரு பொண்ணு, ஒரு அட்டெண்டர் பொண்ணு, அந்த பொண்ணு இத்தனைக்கும் பிஜியோ என்னமோ முடிச்சுட்டு தான் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அந்த பொண்ணை வந்து அந்த பிரின்ஸிபல் படுத்தி அந்த பிரின்ஸிபலும் ஒரு லேடி பிரின்ஸிபல் தான். ஸோ கண்ணீர் விட்டு அந்த பொண்ணு கதறி அழுதுச்சு. அந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. குறிப்பாக அவங்களுடைய ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் இறந்துட்டார். அவர் தான் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து பிரெட் வின்னர். ஸோ அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் மேம், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்களேன்னு டெய்லி அழறப்ப அந்த பொண்ணுக்காக போய் சண்டை போட்டு நாங்கள் கேள்வி கேட்டது தான் மிச்சம். ஒன்றும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் நல்லதாக நடந்த பாடு கிடையாது. ஸோ இது வந்து என்னென்னா இதனாலேயே தான் நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே கேள்வி கேட்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள்லாம் ரொம்ப வேறு அண்ட் ஒரு பிரின்சிபலுக்கு வந்து அளவுக்கு மீறின அதிகாரம் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஆழமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கேள்விகள் கேட்க முடியாது. அந்த நிலமையில தான் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டீச்சர்ஸை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பட் நீங்கள் உங்களோட குழந்தைய சேர்க்குற காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கொஞ்சமாவது சுயமரியாதையோடலாம் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரியான சில வேண்டாத விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணுறப்ப இந்த மாதிரியான அடக்குமுறைகள் லூஸ்தனமான ரீசன், மாதம் வந்து ஏப்ரல் மேல சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாது, லீவில் உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த சம்மர் வெக்கேஷன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸை வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரிசைன் பண்ண சொல்லுவாங்களா இல்லை இவங்க ஏதோ அவங்க வந்து டெம்பரரி உங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நாங்கள் வந்து எல்லாமே அந்த 11 months கான்ட்ராக்ட் தான், கான்ட்ராக்ட் காலேஜ் இது. அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் அங்கே அந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக இன்டர்வியூக்கு வருவாங்கல்ல, அவங்க கூட நீங்கள் அத்தனை வருஷம் அங்கே குப்பை கொட்டியிருப்பீங்க. 5 வருஷம் குப்பை கொட்டினாலும் 6வது வருஷமாக நீங்கள் போய் புதுசாக அங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கிற அதே மக்களோட நீங்கள் போய் உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அப்போ என்ன தெரியுமா, அவ்வளோ வருஷம் நீங்கள் அங்கே குப்பை கொட்டியிருப்பீங்க, அந்த பிரின்சிபல் மூஞ்சியை டெய்லி பார்த்துருப்பீங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறப்ப பொங்காது. இது சம்பளம் கொடுக்க முடியல, இதுதான் பிரச்சனை அப்படின்னா அந்த இன்டர்வியூ நடக்கிறத கேடுகட்ட விஷயத்தையாவது வந்து நீ அவாய்ட் பண்ணலாம்ல. இதை வந்து அங்கே பல வருஷமாக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் வந்து என்கிட்ட புலம்புனாங்க. நான் சேர்ந்ததே அப்போ தான் புதுசு, அவங்களுக்கே பொங்கலை, பிரின்சிபலில் போய் கேட்க துப்பில்லை. நான் இந்தளவுக்குலாம் வந்து நான் யோசிச்சது கிடையாது. ஆனால் நான் பாவம் நம்மக்கிட்ட அழறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போய் கேள்வி கேட்டு போ, நீயும் வேணாம், உன் வேலையும் வேணாம், என் சர்டிஃபிகேட்லாம் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம். இது இந்த மாதிரி இந்த சம்பவம்
சம்பவம் நடந்தன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட சொன்னப்போ அவர் என்ன சொன்ன தெரியுமா, சூப்பர், வெரி குட் அப்படின்னாரு. அது மாதிரி எந்த ஒரு நிறுவனத்துலேயுமே எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து வேலைக்கு சேர்றப்ப அவங்களோட சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கிற ஒரு கேவலமான நடைமுறை வந்து எங்கேயுமே இல்லை. கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் அது பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறீங்க அப்படி கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால தானே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு லூஸ்தனமாக இல்லை. வாங்குவாங்க, மற்ற இன்ஸ்டியூஷன் மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் உங்களோட இன்டர்வியூ அப்போ செக் பண்ணுவாங்க, நீங்கள் உண்மையிலேயே அதை படிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேங்க. ஒரு பெரிய காலேஜ் ஒரு சென்னையில் தான் இருக்குது. அங்கே வந்து அதான் நல்லவங்களெல்லாம் வந்து அந்த காலேஜில் தான் இருக்க விட மாட்டாங்களே பொதுவாக எங்கேயுமே. அந்த காலேஜோட பிரசிடெண்ட்டுக்கே அங்கே வந்து ஒரு கேவலமான சம்பவம் நடந்தது. அவர் வந்து ஃபாரினில் அவங்க அம்மா அப்பாவில் யாரோ ஒருத்தர் வந்து ஃபாரினர். ஸோ ஒரு பல வருஷமாக வந்து வேறு கண்ட்ரியில் இருந்துட்டு இந்த கல்லூரிக்கு வந்து பிரசிடெண்ட்டாக வந்தார். ஆனால் அவருக்கு இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறது, அதாவது பாலிடிக்ஸில் மட்டும்தான் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. உலகத்தில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா விஷயங்கள்லையும் இடத்துலையும் வந்து இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து பாலிடிக்ஸில் இருக்கிற பாலிடிக்ஸை விட அதிகம். ஸோ அந்த அவரை வந்து நான் இந்த நேரத்தில் ரொம்ப பெருமையாக நினைவு கூறுறேன். அந்த பிரசிடெண்ட் வந்து பயங்கர மரியாதையோடு இருக்கிற ஆள். அவங்க அப்பா வேறு கண்ட்ரி, அவர் வளர்ந்ததே வேறு நாடு. ஸோ ரத்தம்லாம் வந்து அவருக்கு சின்ன விஷயத்துக்கே கொதிக்கும். அப்போ அவர் வந்து ஷாக் ஆனார். அந்த காலேஜுக்கு வந்தோடனே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்களா காலேஜில், காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஷாக் ஆகி, ஃபர்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ரிட்டன் ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் டு கன்சர்ன் டீச்சர்ஸ், ஐ வாண்ட் ஒன்லி ஒர்க்கர்ஸ் நாட் பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னாரு. இது எவ்வளோ ஒரு கெத்தான ஒரு வார்த்தை தெரியுமா. அடுத்த நாளே வந்து கொடுத்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து கேவலமான ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க. அவர் வந்து நம்பவே முடியல. சில பேர்கிட்டலாம் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லாம் கேட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. சில இன்ஃபேக்ட் லெக்சரர்ஸ் கிட்ட கூட, இந்த சேலரியில் நீங்கள் வாழ்கிறீங்களா, இந்த சேலரியில் நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்களா, இந்த சேலரியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஹைக் எல்லாருக்குமே பயங்கரமாக ஹைக் கொடுத்தாரு. ஆனால் அதை பெரிய ஒரு இஷ்யூ பண்ணி அவருக்கே வந்து டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்து கடைசியில் அவர் வந்து இந்த ட்ரஸ்ட்டும் வேணாம், இந்த பொறுப்பும் வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் வந்து ஒர்க்கர் கிடையாதுங்க. ஒர்க்கர்ஸை பற்றி வீடியோவில் நான் இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு அவரோட தாத்தா தான் அந்த காலேஜையே உருவாக்கினவர், கட்டினவர். இப்போ யோசிச்சு பாருங்க அவருக்கே அந்த நிலமை. ஸோ டீச்சர் தொழில், இந்த ப்ரொஃபஸர் வேலைக்கெல்லாம் வந்து வர்றது தான் என்னுடைய கனவு லட்சியம் அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு குறிப்பாக சுயநிதி கல்லூரிகள் வாசலை மிதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. குறிப்பாக பெண்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹா ஓஹோலாம் கிடையாது. எல்லாம் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் சேர்றப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அலசி ஆராய்வீங்களோ, செக் பண்ணுவீங்களோ, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க கிட்ட வந்து அவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்பீங்களோ, அதெல்லாமே வந்து கேட்டுட்டு ரொம்ப கவனமாக கால் வைங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், இதுவும் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், கல்வித்துறையில் இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீச்சர் வேலையை மட்டுமே நம்பி, அந்த காசை மட்டுமே நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அதே தான். எல்லாருமே வந்து ஒரு செகண்டரி இன்கம்னு உங்களுக்கு ஒன்று இருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதனா நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். மற்ற வேலைகளை விட இது டீச்சராக நீங்கள் இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த காசுக்காக தான் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த வேலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களால் உங்கள் வேலையை வந்து நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது. அது வந்து டீச்சர் வேலைக்கே வந்து நீங்கள் தகுதி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி தான் டீச்சர் வேலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களோட பேஷனாக இருக்கணும். உங்களுக்கு வந்து குழந்தைங்களை பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த வேலை பிடிச்சிருக்கணும். இதெல்லாமே வந்து உங்களோட மனசு சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சு ஒரு பேஷனாக இருக்கணும். அதில் வர்ற காசு சம்பளங்கிறது உங்களுக்கு அடிஷ்னல் தான். அப்படி ஒரு மனநிலையோட அப்படி ஒரு சூழலில் இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த வேலைக்கு வாங்க. பார்ட் டைமாக வந்து நீங்கள் வேறு எதுனா பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேறு எதுனா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, வேறு என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேஷனை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணுங்கள். அந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா வந்து உங்களோட ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டீச்சிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட ஒரு பேஷனாக, உங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான அம்சம். அது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்
மட்டும் நீங்கள் வாங்க, அவ்வளோதான் என்னால் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு காலேஜில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா அந்த கைடை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து பிஹெச்டி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அவரை பற்றி நல்ல விவரங்கள்லாம் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கல்லூரியில் நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, வேலை மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேலை பிடிக்கலன்னா உங்களுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துடலாம். ஆனால் வேலை பார்க்குற கல்லூரியிலே வந்து நீங்கள் பிஹெச்டியும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக பல லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க. ₹1 ₹2 கிடையாது, லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து ரிசர்ச் பேப்பர் வந்து அவங்களுக்கு காலேஜுக்கு வந்து பேர் கிடைக்கணும், கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து காசு செலவு பண்ணி நிறைய ஜேர்னல்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். காம்ப்ரஹென்சிவ் வைவா வரைக்கும் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் இந்த கையில் தீசிஸை கொடுத்துட்டு இந்த கையில் வந்து நம்ம டிகிரி வாங்க வேண்டிய ஒரு வேலை மட்டும்தான் மிச்சம் இருக்கும். உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் உங்களுடைய டேலண்ட்டையும் அங்கே வந்து பிகினிங்கில் வந்து நமக்கு அப்படியே இங்கே ஒர்க் பண்ணுற அப்படிங்கிறனால ஈஸியாலாம் தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க பிஹெச்டிக்கு. அவங்க ஒன்றும் உங்களுக்கு பிச்சு போடலை, உங்களுடைய உரிமை அது. நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய டேலண்ட்டால் மட்டுமே தான் வந்து அங்கே சீட் வாங்கியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஓசியிலலாம் யாரும் தரல, உங்களோட சம்பளத்திலேருந்து நீங்கள் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது உங்களுடைய உரிமை அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து ஒர்க் மட்டும் பண்ணலை, இங்கே நான் படிச்சுட்ருக்கேன்னா நான் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டும் தான். ஸோ அதுக்கான மரியாதையை வந்து நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும், அதுக்கான ப்ராப்பரான சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பேசுங்க. ஸோ ஒரு காலேஜில் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது, ஒர்க் பண்ணிகிட்டே வந்து அங்கே பிஹெச்டி பண்ணுறத டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ரொம்ப யோசிங்க. ஏன்னா நிறைய சமயங்களில் நம்மளால் வந்து இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் அங்கே மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து தூப்போம் நாயேன்ட்டு விட்டுட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. கண்மூடித்தனமாக எந்த கல்வி நிறுவனத்தையுமே வந்து நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான, வித்தியாசமான, யூஸ்ஃபுல்லான ஒரு கான்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை take care.